ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பசங்களா, இன்னைக்கு நம்மளோட டே 4 ஆஃப் குவார்டர்லி ரிவிஷன். நம்ம ஏற்கனவே சமத்தா என்ன பண்ணிட்டு இருக்கோம், சாப்டர் 3ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நாளைக்கு 5 ப்ராப்ளமா ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் மை டியர் பசங்களா. இன்னைக்கு 4th டே. யார் யாரெல்லாம் திரும்ப அழகா ஃபாலோ பண்றியோ மறக்காம பிரசன்ட் சார் அப்படின்ற உங்க அட்டண்டன்ஸை மார்க் பண்ணிடு. எல்லா கிளாஸஸையும் ப்ராப்பராக அட்டன் பண்ற எல்லா பசங்களுக்கும் ஒரு நிறைய கிஃப்ட் எல்லாம் வச்சிருக்கேன். உங்க வீட்டுக்கே கொரியர் வர மாதிரி, அதுவும் 10 நாள் டிலேல வருமானு கேட்டுறாத, சரியா? பட் எனிவே, லெட்ஸ் டூ திஸ். குவார்டர்லியில் சூப்பரா மார்க் எடுக்கலாம் மை டியர் சில்ட்ரன். மறக்காம எல்லாருமே பிரசன்ட் சார் அப்படின்றத எனக்கு இதே மாதிரி அழகா கமெண்ட்ல சொல்லிடு. ஸோ நம்ம லாமிஸ் தியரம் பேஸ் பண்ணி நம்மளோட புக் பேக் எக்ஸசைஸ்ல 8வது கொஸ்டின் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டினை வந்து இப்போ நம்ம என்ன செய்யலாம், சால்வ் பண்ணி பார்க்கலாம், சரியா? இப்போ இங்கே பாரு, நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒரு கல். ஓகே, அந்த கல் மேல நான் வந்து என்ன செய்யறேன் அப்படின்னா வந்து ஒரு 3 ஃபோர்ஸஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அந்த 3 ஃபோர்ஸஸ் என்னென்ன அப்படின்றத நான் உனக்கு இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா லாமிஸ் தியரம் பேஸ் பண்ணி என்ன செய்யறேன், எடுத்து வரைகிறேன், சரியா? இப்போ லெட்ஸே ஒரு ஸ்டோன் இருக்கு அப்படின்னா, மியாவும் இல்லை ஸ்டோன், அது மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா we have 3 different forces acting லாமிஸ் தியரம் படி. ஒரு ஃபோர்ஸ் இங்க கொடுத்த மாதிரி F is equal to என்ன அப்படின்னா 50 நியூட்டன். இன்னொரு ஃபோர்ஸ் வந்து இங்க ஒரு டென்ஷன், ஸோ 2 டென்ஷன் இருக்கு, டி அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு விட்டேன், சரியா? இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நல்லா கவனிய. இப்போ இங்க இருந்து ஓகே இப்படி ஒரு லைன் போட்டிருக்கான். ஏன்னா இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிறத வந்து 30 டிகிரி அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. 30 டிகிரி அப்படின்னா மீதி இது வந்து என்னவா இருக்கும், அது ஒரு 30 டிகிரியா இருக்கும். ஸோ டோட்டல் ஆங்கிள் இது ரெண்டுத்தையும் நீ சம் பண்ணனா வரப்போறது வந்து என்னன்னா 60 டிகிரி. அது நல்லா ஞாபகம் வச்சு. It is going to be equal to what? 60 டிகிரி. அப்ப இங்க எனக்கு 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுல்ல. இப்போ ஒரு பேச்சுக்கு லாமிஸ் தியரம் வந்து என்ன அப்படின்னா, இங்க பாரு, எனக்கு வந்து இங்க எஃப்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா டிவைடட் பை சைன் போட்டு என்ன செய்யணும், இந்த எஃப்க்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஆங்கிள் என்னவோ அந்த ஆங்கிளை சப்ஸ்டிட் பண்ணணும், which is 60 டிகிரி. இது அப்படியே இப்ப எதுக்கு ஈக்குவலா இருக்கும், அப்போட இங்க ஆக்ட் ஆகிற 2 ஃபோர்ஸஸ், இந்த பக்கமா ஒரு டென்ஷன், இந்த பக்கமா ஒரு டென்ஷன். அதனால நான் அதை வந்து என்ன செய்ய போறேன், டி பிளஸ் டி, 2 டென்ஷன் அப்போர்ட்ஸா இருக்கு, டி பிளஸ் டி அப்படின்னு எடுத்து எழுத போறேன். அப்ப என்ன ஆகும், ஃபோர்ஸோட இடத்துல வந்து நீங்க என்ன செய்யுங்க, கொஸ்டின்ல கொடுத்த வேல்யூ 50 டிவைடட் பை sin 60க்கு √3/2 பிளஸ் ஈக்குவல் டு போட்டு ஓகே 2t அப்படின்னு எடுத்து எழுதுங்க. நம்ம இங்க டென்ஷன் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், சரியா? இப்ப √3/2 எடுத்துட்டு போய் 2 கூட மல்டிப்ளை பண்ணு. அப்போ 50 ஓகே will be equal to √3/2 into 2 into t. அப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா டென்ஷன் t is equal to 50 divided by √3. உனக்கு என்ன வேணும், என் கால சுத்துற 1.732, சரியா? இப்போ இதை டிவைட் பண்ணு. ஸோ 50யை நான் 1.732ஆல டிவைட் பண்றேன் அப்படின்னா அப்போ நமக்கு வரப்போற ஆன்சர் வந்து 28.866. ஸோ 28.868 ஓகே நியூட்டன் அப்படின்னு சொல்லி நம்ம டென்ஷனோட வேல்யூவை என்ன செஞ்சிடலாம், எடுத்து எழுதிடலாம். தட்ஸ் இட், ரைட்? இப்படிதான் லாமிஸ் தியரம் வச்சு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சம்மை சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், லாமிஸ் தியரம் வச்சு சால்வ் பண்ணும்போது இந்த டயக்ராம் பத்தின ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, சரியா? 50யை 1.732 அந்த பார்ட்டை நீ டிவைட் பண்ணி பாரு. ஓகே, என்னைய மாதிரி நீ அப்படியே போடாத, டைம் இல்லைன்றதுனால கோயிங் ஃபாஸ்ட். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி வரும். ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருக்காப்ல, அவர் வந்து என்ன செய்யறாப்ல அப்படின்னா ஒரு பாலை கிக் பண்றாப்ல. ஓகே, அந்த பாலோட மாஸ் வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாஸ் வந்து என்ன அப்படின்னா 0.8 kg. அடுத்து இட் இம்பார்ட்ஸ் அ வெலாசிட்டி. இப்போ அந்த வெலாசிட்டியுடைய வேல்யூவை உனக்கு 12 மீட்டர் per செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இங்க என்ன தெரியுமா செய்ய போறேன், இந்த பால் இனிஷியலா ரெஸ்ட்ல இருந்திருக்கும், ரெஸ்ட்ல இருந்த பாலை தான் நான் எட்டி வதைக்கிறேன். அப்போ இதை நான் எழுதும் போதே வந்து 12 மீட்டர் per செகண்ட் v2ன்னு எழுதுறேன். ஏன், ஏற்கனவே ரெஸ்ட்ல இருக்கிற ஒரு பாலை, ஏற்கனவே நகராம ஒரு இடத்துல 0 வெலாசிட்டியில இருக்கிற பாலை தான் நீ எட்டி உதப்புற. ஆமா, புரியுதா? ஓகே, so write it as v2. The contact between the foot and the ball is only for 1/60th of a second, சரியா? டைம் பீரியட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1 divided by 60 செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Find the average kinetic force.
ஆருடைய வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆறுனா என்னது யாழ்னியன் சார்? ஆரை தான் நம்ம வந்து இங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா கைனடிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கைனடிக் ஃபோர்ஸ் ஹியர் வி கன்சிடர் இட் ஆஸ் ஆர். இப்போ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா சரியா என்ன, அந்த ஃபார்முலாவை இங்க எடுத்து எழுதுறோம் பாரு. என்னன்னா இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா எப்பயுமே இம்பல்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும் சரியா. சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னைக்குமே எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? இம்பல்ஸுக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்ப அந்த லா வச்சு நான் இங்க என்ன தெரியுமா செய்ய போறேன்? சேஞ்ச் இன் மொமெண்டமுக்கு மாஸ் ஓகே mv2 மைனஸ் mv1 சேஞ்ச் இன் மொமெண்டம் இது அப்படியே எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா இந்த r இன்டூ டி இம்பல்ஸ் உடைய ஃபார்முலா. ஆறுன்றது இங்க ஃபோர்ஸா, ஸோ ஃபோர்ஸ் இன்டூ டி ரைட்டா. இப்போ நான் என்ன செய்ய போறேன்? உனக்கு v1 உடைய வேல்யூ என்னன்னு தெரியும், 0ன்னு தெரியும். அப்ப இங்க mv2 மட்டும் போட்டா போதும். அப்போ m உடைய வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண which is 0.8. so 0.8 into v2 உடைய வேல்யூ 12 equal to r உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிக்க வேண்டியதை ஒரு டிஃபரெண்ட் கலர்ல போடுறேன். இன்டூ அப்புறம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதை 1/60 சரியா. இப்ப இந்த 60யும் 80யும் நம்ம வந்து என்ன செய்யலாம்? மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப பாரு 48 வந்துடும். 48 12ஆல மல்டிப்ளை பண்ணா r உடைய வேல்யூ கிடைச்சிரும். அப்போ 576 நியூட்டன் அப்படின்னு சொல்லி கைனடிக் ஃபோர்ஸ் r உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். உங்களுக்கும் இதே ஆன்சர் ஷார்ப்பா கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கும். 60 எடுத்துன்னு வந்து 8 கூட மல்டிப்ளை பண்ணா you will be getting what? 48. 48 12 மல்டிப்ளை பண்ணா 576 நியூட்டன். அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? we'll move on to அடுத்த கேள்வி. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. சோ அடுத்த கேள்வி வந்து என்ன? இங்க நம்ம கிட்ட ஸ்டோன் இருக்கு. அந்த ஸ்டோனோட மாஸ் வந்து அகைன் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 2 kg அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இட்ஸ் அட்டாச்ட் டு a string. அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து என்ன அப்படின்னா 1 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. இது ஒரு சர்க்குலர் பாத்துல போகுதுன்னு சொன்னா இதான் ரேடியஸாவும் இருக்கும். The string can withstand a maximum tension of 200 Newton. அப்ப the stringல எவ்வளோ டென்ஷன் இருக்குன்னா 200 நியூட்டன் இருக்கு. What is the maximum speed that stone can have during whirling motion? சூப்பர். அப்ப அதான் நம்ம என்ன கேக்குறாங்க? அது மேக்சிமம் எவ்வளவு வேகத்துல அதால சுத்த முடியும், அதோட வேகத்தை எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்றாங்க. ஏன் சார் எனக்கு இது புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? அதாவது என்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. அந்த ஸ்ட்ரிங்கோட ஒரு எண்டில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ஸ்டோன் ஒன்றை கட்டி விட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? 1 மீட்டர். இதோட மாஸ் வந்து என்ன அப்படின்னா 2 kg. இப்போ இது வந்து எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சர்க்குலர் பாத்துல நான் பிடிச்சி சுத்திட்டே இருக்கு. இதை வந்து இப்படி சுத்திட்டே இருக்கும் ஒரு சர்க்குலர் பாத்துல. அப்ப அந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்னவா இருக்கும்? 1 மீட்டர். ஸோ இந்த லென்த் தான் இங்க டெக்னிக்கலி என்னது? ரேடியஸ். இந்த ஒரு பாயிண்ட்டை கேட்ச் பண்ணிட்டேன்னா மீதி எல்லாத்தையும் தெளிவா போட்டுடலாம். அப்போ நல்லா யோசிச்சு பாரு, இது ஒரு சர்க்குலர் பாத்துல போகுது ஓகேவா? அப்ப சர்க்குலர் பாத்துல ஒரு பொருள் போகுது அப்படின்னா அங்க எனக்கு 2 ஃபோர்ஸ் வேணும். ஒரு ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், இன்னொன்னு டென்ஷன். ஸோ கேஸ் வந்து என்னது? ஃபார் சர்க்குலர் மோஷன். ஒரு இடத்துல எனக்கு சர்க்குலர் மோஷன் இருக்கணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பா அந்த இடத்துல வந்து இந்த டென்ஷன் இருக்குல்ல, இது எப்படி இருக்கணும் அப்படின்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா இருக்கணும். டென்ஷன் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்ப டென்ஷன் T இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் mv² டிவைடட் பை r. அப்ப நான் என்ன செய்ய போறேன்? டென்ஷனுடைய வேல்யூ எனக்கு ஏற்கனவே தெரியும் 200 ஈக்குவல் டு மாஸ் வந்து 2 kgன்னு தெரியும் இன்டூ v² டிவைடட் பை r உடைய வேல்யூ தான் வந்து 1. அப்ப அது 1 அப்படியே விட்டுடலாம். அப்ப இங்க வந்து பார்த்தோன்னா 2 இருக்கு, 200 இருக்கு. அப்ப எனக்கு வேல்யூ ரொம்ப சிம்பிளா முடியுது பெரு சம். அப்ப என்ன ஆயிடும்? v² இஸ் ஈக்குவல் டு 100 தான் மிச்சம் இருக்கும். அப்ப v இஸ் ஈக்குவல் டு 100 ரூட் எடுத்தா என்ன வந்துடும்? ரூட் ஆஃப் 100. அப்ப v இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் பர் செகண்ட். வெலாசிட்டின்றதுனால யூனிட்டை மீட்டர் பர் செகண்ட்ல எடுத்து எழுதணும். அவ்வளவுதான், முடிஞ்சு.
v equal to 10 மீட்டர் per செகண்ட் ஆன்சரை முடிச்சல். ஈஸியா? இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். எல்லா சம்ஸும் ஈஸியாக தான் இருக்குல்ல, நீ போட்டு பார்த்தா உண்மையாலுமே ஈஸிடா. ஓகே, மேக் ஷூர் யூ கீப் சால்விங் தம். சால்வ் பண்ணாம இருக்காது. ஓகேவா? என் கூட நீ பாக்குறேன்னா என் கூட ஒரு வாட்டி சால்வ் பண்ணு, இதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப இன்னொரு வாட்டி சால்வ் பண்ணு. ஒரு நாளைக்கு 2 வாட்டி இந்த ஒரு 5 சம்ம நீ சால்வ் பண்ணி பார்த்துட்டேன்னா எக்ஸாம்ல நீ சூப்பரா பண்ணுவது, சூப்பரா மார்க் எடுப்ப. புரியுதா? ரைட். இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். நம்ம கிட்ட வந்து 2 பாடிஸ் இருக்கு. ஒன்னத்தோட மாஸ் வந்து 15 kg கொடுத்துருக்காங்க, இன்னொருத்தோட மாஸ் வந்து 10 kg கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நான் ஒரு ஸ்ட்ரிங் மூலயமா அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் இது ஒரு ஹரிசான்டல் ஃபோர்ஸ் 500 நியூட்டன் கொடுத்து இழுக்கிறேன் அப்படின்றாங்க. அது வந்து எதுல 15 kgல மாட்டப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. இதுல இருக்கிற டென்ஷன் என்ன, அந்த T உடைய வேல்யூவை கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்றதுதான் வந்து கேள்வி. they are asking us to find the tension. சரியா? முதல்ல இங்க 2 மாஸ் இருக்குல்ல, ஒரு மாஸ் வந்து 15 kg, இன்னொரு மாஸ் m2 வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் 10 kg. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மேல நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அந்த ஃபோர்ஸ் உடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 500 நியூட்டன் இல்லையா? இப்போ டென்ஷன் தான் நம்ம கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மள கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சில பேசிக் விஷயம் நமக்கு புரியணும். ஒரு பேச்சுக்கு எனக்கு டென்ஷன் என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா எப்படி எடுத்து எழுதலாம். இப்போ இந்த M1 M2 2 மாசம் எடுத்துப்போம். இந்த ப்ராப்ளம் மட்டும் நான் சால்வ் பண்ணல, இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டா எப்படி சால்வ் பண்ணணுன்றதையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ நான் இங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன்ல, இந்த ஃபோர்ஸ் M1 மேல எப்படி இருக்கும், M2 மேல எப்படி இருக்கும், இப்படி வந்து நான் என்ன செய்யலாம் அப்படின்னா இதை அழகா எடுத்து எழுதலாம். ஒரு பேச்சுக்கு நான் ஃபோர்ஸ் ஆன் M1 மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, நெட் ஃபோர்ஸ் ஆன் M1 இருக்கு பாரு, M1 மேல மட்டும் என்னென்ன நெட் ஃபோர்ஸஸ் இருக்கு. அப்போ M1 மேல இந்த பக்கமா வந்து பார்த்தோன்னா ஒரு 500 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. அதை நான் சும்மா ஃபோர்ஸ் Fன்னு போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த பக்கமா வந்து அதை ஒரு டென்ஷன் பிடிச்சி இழுக்குது. அப்போ ஃபோர்ஸ் மைனஸ் டென்ஷன், அதோட வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னா மாஸ். ஓகே, நீ எப்படி உள்ள வந்த? சாத்தி தானே வச்சிருந்த, நீ எப்படி உள்ள வந்த? பாசக்கார போனேன். சரி விடுங்க. இஃப் யூ வாண்ட் டு நோ, இரு போயோ உன்னைய போய் காப்பாற்றணும்னு நினச்சி பாரு, கடிக்கிற. சரி, அது கொஞ்சம் கேமரா ஷை. ஏய் இருறா, என்ன இங்கே பாரு, see the ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய காயம், பாவம். சரியாயிடணும். அந்த பக்கம் ஒரு டிஸ்டர்ப் பண்ணாத. சம்மு போட விட மாட்டேங்குது பாய்ஸ் கேர்ள்ஸ், சாரி. சரி, இப்போ F மைனஸ் T, இங்க இருக்கிற மாஸ் வந்து என்ன அப்படின்னா இங்க M1. அப்போ M1 இன்ட்டு அது மேல ஆக்ட் ஆகிற ஆக்சலரேஷன் A. இது வந்து நெட் ஃபோர்ஸ் ஆன் M1. சரியா? கொஸ்டின்ல அவங்க என்ன கேட்டாங்க, டென்ஷன் மட்டும்தான் கேட்டாங்க. சரியா? நெக்ஸ்ட் நான் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் ஆன் M2 என்ன அப்படின்றத எடுத்து எழுதுறேன். ஸோ இங்கே பாரு, இப்போ நெட் ஃபோர்ஸ் ஆன் M2 எடுத்துக்கிட்டா அது மேலே ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது, விச் இஸ் டென்ஷன். அப்போ டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு M2 இன்டூ A அப்படி எடுத்து எழுதுனா போதும். அப்போ டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கிறதுல ஈஸியான வழி என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் 2 யூஸ் பண்றது தான். இப்போ ஈக்குவேஷன் 2ல வந்து பார்த்தோன்னா ஆக்சலரேஷன் என்னன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா இந்த சம் கம்ப்ளீட். ஏன்னா மாஸ் தெரியும், ஆக்சலரேஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ நான் என்ன செய்ய போறேன், ஆக்சலரேஷன் A உடைய ஃபார்முலா என்னன்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை M1 பிளஸ் M2. இதுதான் ஃபார்முலா ஆக்சலரேஷனுக்கு. இதோட வேல்யூவை எடுத்து ஓகே இந்த ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சரியா? அப்ப அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வேல்யூ வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஹியர் வி கோ. இந்த பார், இப்போ டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு M2 இன்டூ ஆக்சலரேஷனோட இடத்துல. சரியா? ஆக்சலரேஷனோட இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம்,
F divided by M1 plus M2 னு substitute பண்ண போறோம். So tension T is equal to M2 உடைய வேல்யூ வந்து क्वेश्चन என்ன கொடுத்தாங்க 10 into force F உடைய வேல்யூ வந்து 500. So 500 சரியா divided by M1 plus M2 which is 10 plus 15. So T is equal to இப்ப பாரு 10 into 500 divided by 25 இதை கேன்சல் பண்ணா 20. ஸோ டென்ஷனோட வேல்யூ 200 நியூட்டன்னு கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். ஈஸியா சிம்பிளா முடிச்சிடலாமா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ சால்வ் இட். அண்ட் இதே மாடல்ல நீ 1-2 கூட ட்ரை பண்ணி பாரு. நம்பர்லாம் சும்மா மாத்தி இந்த 2 ரிலேஷன் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாடல்ல என்ன சம் கேட்டாலும் இந்த 2 ரிலேஷன் வச்சு தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், இதை சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ அடுத்ததுக்கு வரும். ஒரு கார் இருக்கு, takes a turn with a velocity. அந்த velocity உடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 50 meter per second on a circular road of radius of curvature. அந்த radius உடைய வேல்யூ உனக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 10 மீட்டர் கொடுத்திருக்காங்க. calculate the centrifugal force experienced by a person of mass வந்து என்ன அப்படின்னா 60 kg இருக்கு ஒருத்தருக்கு. centrifugal force என்ன? centrifugal forceனா டைரக்ட் ஃபார்முலா வச்சே போட்டுடலாம் இல்லையா? அது ஒன்றும் பெரிய தலைவலிலாம் இல்லை. So the per centrifugal force உடைய ஃபார்முலா mv ஸ்கொயர் டிவைடட் பை r. அப்போ இதில் டக்குன்னு வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான். மாஸ் வந்து 60 கொடுத்துருக்காங்க, இன்ட்டு வெலாசிட்டிக்கு வந்து 50 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னா 10. ஸோ 60 இன்ட்டு இது ஒரு 25 00 டிவைடட் பை 10 00 கேன்சல் ஆகிடும். 250 25 25னா 150 15000 ஆன்சர் வரும்டா. 15000. ஓகே, இதுதான் வந்து இங்க சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ் உடைய வேல்யூ. எல்லாருக்குமே இந்த ஆன்சர் கிடைக்குதா இல்லையா அப்படின்றத நீயும் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோ. சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ்ன்றதுனால நியூட்டன்ல எடுத்து எழுதுரு. சரியா? அவ்வளவுதான், சம் முடிச்சிட்டோம். ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், டெய்லியுமே இதே மாதிரி என்ன செய்யலாம்? ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் சால்விங் ப்ராப்ளம்ஸ். பசங்களா யாராவது எம்வி சாட்டுக்கு இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. அப்புறம் நீ வந்து எல்லாருக்கும் பாய் சொல்லிடு. பாய் பாய் கை கிடைக்கும். சரி, ஓகே.